ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 2Dக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். அதாவது டோட்டல் நம்பருக்கான கெஸிங் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 8/8/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் வேணும்டா. இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம பழைய ரிசல்ட்டுகளை எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே பழைய டோட்டோடைய ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு திங்கக்கிழமை ரிசல்ட் வந்து 1, 12, 15, 30, 42, 43, 22. ஸோ இது நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட்டு. இது அதுக்கு முந்தின வியாழன், திங்கள், வியாழன் சொல்லிட்டு பழைய டோட்டோ ரிசல்ட் ஃபுல்லாக எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்க மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி டோட்டோடைய மொத்த பால்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் புதிய நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ டோட்டோ பால்ஸை பொறுத்த வரைக்கும் 49 பால்ஸ். இந்த 49 பால்ஸை நம்ம வந்து மூணு விதமான ஃபார்மேட்டில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எடுப்போம். ஸோ அதை எழுத வேணாம்னு பார்க்குறேன். அதில் ஒரு ஃபார்மேட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபார்மேட். அது என்ன டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தடை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டில் இந்த நம்பர்ஸை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு 4 பார்ப்போம், 9 பார்ப்போம், 32 34 பார்ப்போம், 15 பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் தான் பார்ப்போம். ஆனால் அதில் இருக்க டோட்டலை யாருமே கவனிக்கிறது கிடையாது. அது என்ன டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இந்த சொன்ன இந்த டோட்டல் பால்ஸ்லேருந்து வரக்கூடிய டோட்டல். அதாவது கூட்டும்போது நம்மளுக்கு டோட்டல் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே ஒத்த நம்பராக இருக்குது. ரெட்டை நம்பர்ஸை ஃபுல்லாக கூட்டுங்க. 7ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா 8. ஸோ இதோட டோட்டல் 8. 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. இதோட டோட்டல் 5. 3ஐயும் 7ஐயும் கூட்டினா 10. ஸோ இந்த இடத்தோட டோட்டல் வந்து 0. இந்த மாதிரி தான் நான் வந்து டோட்டல்களை சொல்கிறேன். இப்போது அந்த டோட்டல் அடிப்படையில் நம்மளுக்கு 2 டோட்டல் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. டோட்டல் 6. அதுக்கடுத்த டோட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 3. இந்த 6 டோட்டலும் 3 டோட்டலும் நம்மளுக்கு மாறி மாறி அதோட பெய்ட்ஸாகவும் நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே 6, 3ன்னு சொல்லிட்டு வந்தது. மறுட்ராவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டோட்டலாக வரும். அதாவது 3, 6 ரெண்டும் பெய்ட்ஸாக மாறிடுச்சு. அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 3, இங்கே 6. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டை கவனிங்க. 6, 3. அதுக்கடுத்த ரிசல்ட்டில் கவனிங்க. 6, 3. அதுக்கடுத்த ரிசல்ட்டில் கவனிங்க. 3, 6, 3, 6. உங்களுக்கு புரியுதா நண்பா? ஸோ இந்த டோட்டல் இப்போ 3ஐயும் 6ஐயும் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து டச்சு பெய்ட்ஸாக வந்துட்டு கடைசியாக நம்மளுக்கு போன திங்கக்கிழமை நம்மளுக்கு வந்து அப்படியே பெய்ட்ஸாகவே கொண்டு வந்து நிறுத்தினாங்க. 12, 15, 30, 42 சொல்லிட்டு பெய்ட்ஸாகவே கொண்டு வந்து நிறுத்தினாங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளுடைய கெஸிங்குள்ளே முன்கூட்டி கிடச்சிச்சின்னா அதிலேருந்து எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து பெரிய அதிர்ஷ்டமாக தான் இருக்கும். அந்த விதத்தில் நம்மளுக்கு போனட்டா வந்து இந்த 4 நம்பர்ஸும் கிடச்சிருந்துருக்கும். இருந்தாலும் நம்ம முன்னாடியே இந்த வீடியோ போட்டிருந்தோம்னா ஓரளவுக்கு கணிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து கெஸிங்கை கால்குலேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னுமே நம்மளுக்கு வந்து இப்போ தொடர்ந்து டச்சுகள் இருந்தாலும் நம்மளுக்கு கடைசியாக நம்மளுடைய திங்கக்கிழமை வந்து 4 நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 4 நம்பர்ஸ் எடுத்திருந்தாலும் இதோடைய டோட்டல் வந்து நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் G1 படி இந்த ட்ராவில் நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3, 6ஐயும் எடுக்கலாம். 3ஐயும் 6ஐயும் கழிச்சோம்னா நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும். ஆனால் கூட்டினோம்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஸோ இந்த ட்ராவுடைய G1 கெஸிங் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு 3, 6, 9 நண்பா. நம்மளுடைய இந்த ட்ரா டச்சாக நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 2 நம்பர்ஸாக வந்துச்சுன்னா அது 3, 9 அப்படி இல்லது 6, 9 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதிலேருந்து நம்மளுக்கு டச்சு வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன் டோட்டலையே நம்ம எடுக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலை நம்ம எடுக்கலாம். ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிலேருந்து வர்ற அந்த அடிப்படையாக தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் வந்து 3, 6, 9ன்னு கொடுத்துட்டேன். இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டோட்டல் மெத்தட். அதுக்கடுத்து சீரியல் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரியல் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து டோட்டல்.
ஸோ டோட்டல் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது சீரியல். இப்போ நம்ம சீரியல் பார்க்க போகிறோம். சீரியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நம்பரும் ஒரே மாதிரியாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 17, 37 இது ஒரே மாதிரியான நம்பர். வேறு ஏதாவது ஒரே மாதிரி இருக்கா பாருங்கள், இல்லை. இதில் பார்ப்போம் 10, 20 ஒரே மாதிரியான நம்பர். அதுக்கடுத்து இதில் 37, 47 ஒரே மாதிரியான நம்பர். ஸோ இதுதான் நம்ம சீரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 38, இங்கே 8. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இதில் கவனிங்க, நம்மளுக்கு சுத்தமாக 8 சீரியலே கிடையாது. 8 இல்லை, 8 இல்லை, 8 இல்லை, 8 இல்லை. அதுக்கடுத்து 8 இல்லை, 8 இல்லை, 8 இல்லை, 8 இல்லை, 8 இல்லை, 8 இல்லை, 8 இல்லை. 2 ட்ரா 8 இல்லை. அதுக்கடுத்து மறுபடியும் நம்மளுக்கு 8 அடிஷனலில் கொண்டு வராங்க. இப்போ நம்மளுக்கு 2 ட்ரா ஊடல் இருக்குது. அதுக்கடுத்து மறுபடியும் 8 கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு மறுபடியும் இந்த 28க்கு அப்புறமா வந்த இதை பாருங்கள், 14, 16, 22, 23, 36, 42, 21. அதுக்கடுத்து 1, 12, 15, 30, 42, 43, 22. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு 2 இல்லை, சாரி 8 இல்லை. அப்போது இந்த மெத்தட் படி நம்மளுக்கு 2 ட்ரா இல்லை, 2 ட்ரா இல்லை, 8 2 ட்ரா இல்லை, 8 2 ட்ரா இல்லை. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 8ஓட சீரியல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ G2 படி இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு 08, 18, 28, 38, 48. இது நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவுடைய கீ நம்பர் 8ஓட சீரியல் தான் நண்பா இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலைன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம 2 நம்பர்ஸ் பார்த்துட்டோம். 3ஆவதாக G3 பார்த்துருவோம். G3 வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபெஸ்டிவல் நம்பர்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு வந்து 9ஆம் தேதி நம்மளுக்கு முக்கியமான நாள். ஸோ அந்த 9ஆம் தேதி இதில் எடுத்துக்கலாம். அப்போது 8 இங்கே இருக்குது. ஸோ 8ஓட சீரியல் நம்ம வந்து 8, 9, 20, 24. ஸோ இதையும் நம்ம டச்சாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபெஸ்டிவல் சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு இதிலேருந்து மேக்ஸிமம் 3 நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. அதாவது மினிமம் எக்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டன்னா மேக்ஸிமம் எக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம டோட்டோக்கும் சரி 4Tக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 8/8/2024க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.